ஓர் அடர்ந்த காட்டில் நரி, மான், ஓநாய் வரி, குதிரை ஆகியன நண்பர்களாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. அருகில் இருந்த பனிமலை காட்டில் சிறுத்தை ஒன்று நண்பர்களுடன் வாழ்ந்தது. வாருங்கள் சிறுத்தையாரே, உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றன காட்டு விலங்குகள். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே, அடுத்த வாரம் பனிமலை காட்டில் திருவிழா, நீங்கள் அனைவரும் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றது சிறுத்தை. நாங்கள் அவசியம் வருகிறோம் என்றன காட்டு விலங்குகள். நன்றி நண்பர்களே என்று கூறி விடை பெற்றது சிறுத்தை. விலங்குகள் அனைவரும் ஏலேலோ ஐலசா என்று பாடிக்கொண்டு ஒரு படகில் புறப்பட்டன. திடீரென்று ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்தது. படகு ஒரு பக்கமாய் சாய்கிறது. ஐயோ, படகு சாய்கிறதே, என்ன வாயிற்று என்று விலங்குகள் கத்தின. அவர்களை ஒரு முதலை பார்த்தது. டேய் பசங்களா, எங்கே போறீங்க என்று கேட்டது. என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை கரையில் விடுகிறேன் என்றது முதலை. ஐயா முதலையாரே, உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும், முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள் என்றது நரி. ஆஹா, நல்ல விருந்து, இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் என்று மனதிற்குள் நினைத்தது முதலை. கவனமாக கேளுங்கள், இப்படித்தான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்துச் சாப்பிட்டது என கூறியது நரி. அப்புறம் என்னவாயிற்று என்று கேட்டது முதலை. செரிமானமாகாமல் இறந்தே போய்விட்டது. அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள் என்றது நரி. அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம், இப்போது பசிக்கிறது, இதோ சாப்பிடப் போகிறேன் என்றது முதலை. முதலையாரே, இன்னும் ஒரு பிரச்சனையும் உள்ளது என்றது நரி. என்ன அது? சீக்கிரம் சொல் என்றது முதலை. வழியில் பாம்பு கடித்தால் எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருக்க நாங்கள் விஷ முறிவு செடிகளை தின்று வந்திருக்கிறோம். அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி என்று கூறியது நரி. இதோ இந்த மீனை கடிக்கிறேன். அது இறந்து விட்டது பார்த்தீர்களா என்றது நரி. ஐயோ, ஆளை விடுங்க, நான் போய் விடுகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது முதலை. அப்படி ஓடு என்றது வரிக்குதிரை. நரியாரே, உங்கள் தந்திரத்தால் எங்களை காப்பாற்றினீர் என்றது ஓநாய். ஆற்றில் நீரின் வேகம் குறைந்ததால் பனிமலை பயணம் தொடர்ந்தது. விலங்குகள் அனைத்தும் ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா என்று பாடிக்கொண்டே சென்றன. வாருங்கள் நண்பர்களே, பனிமலை திருவிழாவிற்கு வந்ததற்கு நன்றி என வரவேற்றன சிறுத்தைகள். நரியின் புத்தி கூர்மையை பாராட்டி அனைத்து விலங்குகளும் விருந்துண்டு மகிழ்ந்தன.